நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபயர் டெக்ஸ்ட்டை நாம் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன். என்னுடைய சேனலோட நேம் இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி டைப் பிடிச்சிருக்கேன். இந்த எழுத்தோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் இல்லை. இதே போல் ஃபயர் எஃபெக்டையும் நாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். க்ரோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. அதில் ஃபயர் டெக்ஸ்ட் பிஎஸ்டி ஃபைல் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் freepik.com அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் காட்டும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் டைப் அடித்து வச்சுருக்கிறது இந்த பிஎஸ்டி ஃபைல் தான். சரிங்களா, இந்த ஃபைலில் தான் நான் டைப் அடித்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து பார்க்குற எஃபெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் இருக்கும். ஒரு ஃபைலை எடுத்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டைப் அடித்து காமிச்சா மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாட்டும் ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த ஃபயரை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் டவுன்லோட் கோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னா இதை நாம் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது, இதுக்கு காசு கட்டணும். சரிங்களா, இப்போ இதே போல் வேறு ஏதாட்டும் ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். வேறு இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வந்துக்கிறேன். இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் க்ரீன் கலரில் டவுன்லோட் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபைலை நாம் தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, 123 MB இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த ஃபைலு, இதுதான் ஃபைலு. சரிங்களா, நீங்கள் எந்த பிஎஸ்டி எடுத்தாலுமே சரி தான். ஃபயர் பிஎஸ்டி வேணும்னா அதுக்கு கூட ஃபயர் பிஎஸ்டி எடுக்கலாம். சரிங்களா, ஒரு ஃபயர் பிஎஸ்டி நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்டி ஃபயர் பிஎஸ்டி இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதை என்ன பண்ணுறேன், டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஃப்ரீ டவுன்லோட், அவ்வளோதான். சில நேரத்தில் என்னென்னா உங்களுக்கு டவுன்லோடு பண்ணும்போது லாகின் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் லாகின் கேட்டால் மேலே உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நிறையா டவுன்லோட்ஸ் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஃபோட்டோஷாப்பு சிசி நான் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து சிசியில் தான் ஓப்பன் பண்ணல, ஒரு CS3 CS6லலாம் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா, இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு நம்மளுக்கு ஃபோட்டோஷாப் 7.0ல் கிடையாது. எப்படின்னு பாருங்கள். இப்போது ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வேறு டெக்ஸ்ட்டு நான் வைக்கணும்னா என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கா, அதான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்லைன் அப்படின்னு இருக்கும். 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகிரும். இப்போது டெக்ஸ்ட்டு டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இதில் என்னுடைய நேம் அடிக்கிறேன், என்னுடைய சேனல் நேம் அடிக்கிறேன். இப்போ இதை சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துக்கிறேன். இதோட ஃபாண்ட் கூட நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஃபாண்டு வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி மாற்றிட்டு Ctrl+S கொடுத்தா போதும். சரிங்களா, சேவிங்னு ஆகுது பாருங்கள், சேவ் ஆகும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் அப்டேட் ஆகும். இப்போது சேவ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா நாம் என்ன நேம் டைப் அடித்தோமோ அது அப்படியே பார்த்திங்கன்னா மாறி போய் நிற்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹேங் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் அந்த இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்டு வந்து சரியில்லை. அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்டு, அப்படி இல்லைனா ஒரு ஸ்டைல் ஃபாண்டு, வேறு ஃபாண்டு வைக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்டு ஓகே. இப்போ வச்சுட்டு மறுபடியும் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்கள் மறுபடியும் என்ன ஆகும்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் ஆகும். இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அந்த டெக்ஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் என்ன எழுத்து இருந்ததோ அதே போல் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இந்த மேலே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்லாம் வேண்டாம்னா இந்த மாதிரி நாம் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அதை மறைச்சிடலாம். மறைச்சிட்டு பேக்ரவுண்டை மறைச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த லேயர் மட்டும் காட்டும். இந்த லேயர் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதையும் ஒரு குரூப் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், மெர்ஜ் பண்ணுறேன். Ctrl+E கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், மெர்ஜ் ஆகிடும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிடுச்சு. சரிங்களா, ஆனால் எல்லா ஃபைல்ஸையும் மெர்ஜ் பண்ண முடியாது. இப்போ இதை நான் என்ன பண்ணலான்னா
வேறு எனக்கு எந்த இடத்துக்கு தேவையோ நான் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த எழுத்து எனக்கு வேணும்னா நான் வந்து அப்படியே தூக்கி இப்படி வச்சுக்கலாம். என்னுடைய எடிட்டிங் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தூக்கி கொண்டு இந்த எழுத்தை நான் வந்து வச்சுக்கலாம். நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது சரிங்களா. அந்த என்ன டெக்ஸ்சர் இருந்துச்சோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபயர் பிஎஸ்டியை நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஃபயர் பிஎஸ்டி இப்போ என்ன பண்ணேன், இதில் டவுன்லோட் பண்ணேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபயர் டெக்ஸ்ட்டு எஃபெக்ட். இதை வந்து என்ன பண்ணுறேன், திரும்பவும் எக்ஸட் ஹர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸட் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இதுலேயும் பாருங்கள் 2 ஃபைல் இருக்கும். அதில் ஒன்று என்னென்னா ஜெபக் சரிங்களா, அது எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்கு. இன்னொன்று பிஎஸ்டி, இதோட டேட் இது மேலே கர்சரை வச்சாலே காட்டும் பார்த்தீங்களா. ஏசிடிசி ஹோம் 2020 பிஎஸ்டி இமேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது பார்த்தீங்களா. இதை என்ன பண்ணுறேன், திரும்ப சிசியில் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து CS6 ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைனா CS3 ஓப்பன் பண்ணலாம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள், அதுக்கு வேறு வழி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அந்த ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கா, அந்த தம்ப்லைனை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், என்னோடய நேம் எடுக்கிறேன். இங்கிலீஷ் மட்டும்தான் அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, தமிழ்லேயே நீங்கள் அடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் தமிழில் ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஃபாண்ட் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி டைப் அடித்து ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ தமிழ் டைப்பிங் நான் பண்ணுறேன். தமிழில் என்ன பண்ணுறேன், இந்திரான்னு சொல்லி டைப் அடித்து கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிறேன். நாம் எவ்வளோ டைப் அடித்தாலும் இந்த பாக்ஸுக்கு உள்ளே வரணும் சரிங்களா. நம்ம ரெண்டாவது கூட பெருசு பண்ணிக்கலாம், இந்த பாக்ஸுக்கு உள்ளே வச்சு டைப் அடித்தா போதும், உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், Ctrl+S கொடுக்குறேன், சேவிங் ஆகுது. இப்போ எனக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் அப்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேயருக்கு வந்து பார்க்க என்ன ஆகும்னா, அந்த நேம் எனக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டு வேண்டாம் எனக்கு, இந்த மேலே இருக்க டெக்ஸ்ட் வேண்டாம், அந்த 3 டெக்ஸ்ட் இதில் இருக்கா, இது பிஎஸ்டி டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு இருக்கு பாருங்கள், இது 3 இப்படி மறைச்சிடுறேன். இந்த பேக்ரவுண்டு வேண்டாம், பேக்ரவுண்டை மறைச்சிட்டேன். Ctrl+Alt+A கொடுத்தீங்கன்னா எல்லா லேயரும் செலக்ட் ஆகும். Ctrl+E கொடுக்குறேன் சரிங்களா, மெர்ஜ் ஆகும். Ctrl+E பொறுமையாக பாருங்கள், மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் எனக்கு இதில் தனியாக இருக்குது சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டார்க் பேக்ரவுண்டில் கொண்டு வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு டார்க் பேக்ரவுண்டை ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்லாம் கட் ஆகிருக்கும் சரிங்களா. காரணம் என்னென்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம மெர்ஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த உங்களுக்கு இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் தேவையில்லை, நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிடுறேன். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போது இருக்க எல்லாமே எனக்கு தேவை சரிங்களா. இதில் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Alt+A கொடுத்து குரூப் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், குரூப் பண்ணிடலாம். ஒரே இதாக நம்ம வந்து மாற்றியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேக்ரவுண்டை மட்டும் மறைச்சி வச்சுக்கலாம். இந்த கன் சிம்பிளை கொடுத்தா அது மறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த குரூப்பை அப்படியே பார்த்திங்கன்னா தூக்கி கொண்டு நம்ம அந்த லேயரில் பார்த்திங்கன்னா வச்சிடலாம். அந்த லேயருக்கு கொண்டு வந்து நான் அங்கே வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டில் நம்மளுக்கு என்ன கட் ஆகிருக்கு, செகண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். என்னென்னா, நாம் மெர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எழுத்து பாருங்கள், கொஞ்சம் அந்த எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு சொதப்பி இருக்குது. ஆனால் குரூப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்த எழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குது சரிங்களா. அதனால தான் குரூப் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதையுமே செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், இது ஒரு எழுத்து சரிங்களா. அந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம், எங்கே வேணாலும் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு குரூப்பு, இது மெர்ஜ் பண்ண லேயர். அதனால் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் மெர்ஜும் பண்ண முடியாது சரிங்களா. ஒவ்வொரு எஃபெக்டை பொறுத்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோடிங் ஆக தான் செய்யுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ஒரு CS3 வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியல. CS6 கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. இப்போ CS3 7.0 சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7.0 சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேறு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி வேறு எது டைப் அடிக்கலாம். ஃபயர் டெக்ஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸ்டைல் ஃபோட்டோஷாப்புக்கு ஃப்ரீ டவுன்லோட். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபயர் டெக்ஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த வெப்சைட் வரலாம். இங்கே பாருங்கள், ப்ரஷி அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், brushi.com, இந்த வெப்சைட் வரலாம். இதில் பாருங்கள், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஸ்டைல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம். உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் இதில் வந்து அழகாக பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணியிருப்போம்.
இதை என்ன பண்ணுறேன், திரும்ப டவுன்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தோம்னா இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணுறேன், நான் வந்து எக்ஸட் ஹர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட் ஹர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸட் ஃபைல்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, இது ஒரு ஃபோல்டராக ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைலாக தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த ஃபைல் என்ன பண்ணுறான், ஃபோட்டோஷாப்பு 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். 7.0 ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஆனால் இதில் வந்து என்னென்னா, இந்த ஃபயர் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இதில் ஃபயர் அப்படிங்கக்கூடிய எழுத்தை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த எழுத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த எழுத்தை மறைக்கிறேன். ஆனால் ஃபுல் எழுத்து எனக்கு மறைஞ்சிடுச்சு. சரிங்களா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே எஃபெக்ட்டு. இதை என்ன பண்ணலான்னா, இந்த எழுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் வாங்க, இங்கே இடத்துல நியூ அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நியூ ஸ்டைல். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஃபயர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டா எனக்கு இந்த ஃபயர் வந்து அங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி இதில் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்ட் ஏதாட்டும் டைப் படிக்கிறேன். முருகன் அப்படின்னு சொல்லி நான் டைப் படித்து வச்சுருக்கேன்னா, இப்போ என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டு கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் நல்லா தெரியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டைலில் போய் இந்த கடைசியாக சேவ் பண்ண அந்த ஃபயரை நான் கொடுத்தா என்னாகும், நம்மளுக்கு அதில் எப்படி இருந்துச்சோ அதே போல் நம்மளுக்கு இங்கே வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதில் எஃபெக்ட் வரும். இதில் இன்னும் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டை நான் ட்ராக் பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு புகை போன மாதிரி இருக்குது. சரிங்களா? நெருப்பில் இருந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த புகை போன மாதிரிக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல எழுத்து இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல் கலெக்ஷனில் ஃபயர் அப்படிங்கக்கூடியதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் 7.0க்கெலாம் பண்ண முடியும். சரிங்களா? இதிலே நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். 7.0 யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த brushish.comல இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் போய் ஃபயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து சர்ச் கூட பண்ணிடலாம். திரும்பவும் இதே தான் வரும். ஃபயர் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டைல்ஸ் வேறு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டைல் கலெக்ஷன் போடுறேன். ஸ்டைல் கலெக்ஷன் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். சரிங்களா? சைடில் இந்த இடத்துல ஸ்டைல் இருக்குது பாருங்கள். இதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் மட்டும்தான் வரும். சரிங்களா? இந்த சைடில் இருக்கிறத. இப்போ இது எல்லாமே ஸ்டைல் தான். நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இந்த மாதிரி ஸ்டைல்லாம் நிறைய வேணும்னா நீங்கள் இதில் இருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஒரு ஃபைலு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலில் நாம் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணுறேன், ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த எழுத்தை என்ன பண்ணணும், எக்ஸட் ஹர் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி இது உள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைலாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபைலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை என்ன பண்ணணும், அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து நம்ம விட்டுறலாம். விட்டுட்டா இந்த ஸ்டைலில் இங்கே வந்துடும். வந்துட்டு பார்த்தீங்களா, இதை கூட டெலீட் பண்ணிவிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், திரும்ப நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே சும்மா ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து விட்டாலே போதும். நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே வந்துடும். வந்துருச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த முருகன் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு இங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே, இங்கே என்ன பார்த்தோமோ அது அப்படியே இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? ஸ்ட்ரோக் வேணும்னா இந்த ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எழுத்து ஸ்டைலு நீங்கள் என்ன மாற்றினாலும் உங்களுக்கு மாறும். இந்த மாதிரி தான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைல்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஃபோட்டோஷாப்பு லோ வெர்ஷன்ஸ்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பிஎஸ்டி ஃபைல்ஸு டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் வச்சுருக்கேன், ஒரு CS6 வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷனை பிஎஸ்டி ஃபைலாக டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஷாப்பில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,